ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி வீடியோவில் இந்த குட்டி ஷெல்ஃப் நான் அரேஞ்ச் பண்ணதை காட்டலான்னு தோணுச்சு. இது எல்லாருக்குமே பிடிச்சமானதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த குட்டி குட்டி டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது என்ன தான் கீழே வச்சாலும் அது கலைஞ்சி போயிடுதா, அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். அதனால் இது ஒரே இடத்துல இருந்ததுன்னா நமக்கு வைக்கிறதுக்கு இடமும் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா. அதனால் நேரமும் சேவ் ஆகுன்றதுனால இந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்கலான்னு ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருந்தேன். அது சமீபத்தில் தான் எனக்கு வாங்க முடிஞ்சு இந்த மாதிரி கிடச்சிது. எப்போவுமே நம்ம சாதாரண ஷெல்ஃபு தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃப் மாதிரி கிடைக்கல எனக்கு. அது ஸ்டீலில் தான் இருந்தது. அது விலையும் காஸ்ட்லியாக இருந்தது. அது என்னமோ எனக்கு அந்தளவு பிடிக்கவும் இல்லை. அதனால் நம்ம இது மாதிரி வாங்கிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது கிடச்சதுனால நான் ஒரு தடவை வேறு ஜாமான் வாங்க போகிறதுக்கு பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்சதுனால நான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம நெய் டப்பாலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாகவே நான் இதை சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தேன். இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி டப்பாலாம் வாங்கினா நமக்கு காசு சேவ் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி வீட்டு பெண்களுக்கு நமக்கு நல்லதாக இருக்கும் இல்லையா. அதனால் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி நிறைய டப்பா ஒரு 6 டப்பா சேர்த்து வச்சுருந்தேன். அதில் நான் மஞ்சத்தூள், மசாலாத்தூள், இந்த மாதிரி தூள் ஐட்டமே காரத்தூள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கம்மியாக தானே போட்டு வைப்போம். அதனால் இது ஒரு டப்பா போட்டு நான் வருஷப்படி அடிக்கப்பேன். எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறது பழக்கம். அதனால் அந்த மாதிரி பொருளை நான் அதில் அடுக்கி வச்சுப்பேன். இந்த தூள் டப்பா இப்போ காமிச்சது இது முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தோசைக்கெலாம் கையால் எடுத்து போட்டால் கை ஒட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம், டைம் எடுக்கும். அது நம்ம மூடி வைக்கக்குள்ள கொஞ்சம் டைம் இதாக தானே ஆகும், சேவ் ஆகும்ட்டு இது ஒரு தடவை போனப்போ நான் பார்த்துட்டு இதுமாரி வாங்கிட்டு வந்தேன். தூவறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாதத்துக்கும் போட்டு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும்ல எடுக்கிறதுக்குன்னு. அது மாதிரி 2 பாக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஒன்று சோம்பு பொடி வச்சுருக்கேன், ஒன்று முருங்கைக்கீரை பொடிக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு காமிச்ச குட்டி டப்பா இதுவும் இந்த மாதிரி கேஸ்னோட நம்ம இதெல்லாம் வாங்குகிறோம், குலோப் ஜாமுன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான். இதெல்லாம் பொதுவாகவே எல்லா வீட்லேயும் பெண்கள் நம்ம வச்சுக்கிறது தான். இதனாலும் சொல்லாமேன்னு இது காமிக்கலான்னு தோணுச்சு, அதனால் எடுத்து காமிக்கிறேன். இது எண்ணெய் துணி இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கடைசியாக இருக்கிற பொருளாக நம்ம கொட்டி வச்சுட்டு ஜாமான் கழுவோம் இல்லையா, டப்பாலாம் அதுக்கு யூஸ் ஆகும்னு அதுமாரி பொருளை நான் சேர்த்து தான் வச்சுருக்கேன். அதுதான் அதில் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னும் மேலே எனக்குமே காலியாக தான் இருக்குது. அதை நான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு டப்பாலாம் கழுவ போட்டிருக்கேன், ஜாமான் கொட்டி வைக்கலான்ட்டு. இப்போது இது பார்க்கறது என்னென்னா, இந்த பிரிஞ்சி இலை வாங்குகிறோம் பார்த்தீங்களா, இது எப்போதுமே நம்ம முன்னெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டை இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கீழே மண் சகதியாக என்னன்னு தெரியல. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம அந்த நேரத்தில் எடுத்தோம்னா நம்ம போடுறது கஷ்டமாக இருக்கும். அது கழுவிட்டு போடவும் நமக்கு தாளிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். 2வது பெரிய இலையாக இருக்கறனால அது பாத்திரத்தையே அடைச்சிட்டு இருக்க மாதிரி, நம்ம செய்கிறதே கொஞ்சமாக செய்வோம் இல்லையா, அது பெருசாக இருந்தால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாமேன்னு நான் முன்னாடியே எடுத்து இந்த இலையெல்லாம் அந்த வேஸ்டேஜெலாம் எடுத்துகிட்டு ஓட்டையாக இருக்கிறது இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாமேன்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த பாக்ஸும் நான் நூதனம் ஷாப்பிங் மால் தான் வாங்கினேன் எங்கள் ஊரில். அந்த பெரிய செல்ஃப் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுவுமே நான் அங்கே தான் வாங்கினேன். இந்த பாக்ஸ் ரொம்ப நாளாக இதுக்குமே நான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன், இது வாங்கலான்னு சொல்லிட்டு. இது நம்ம தனித்தனி பாக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் இந்த மாதிரி தான் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு டப்பா ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி இலைலாம் வைக்கணுன்னா பெரிய டப்பா தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கும் போது ஈஸியாக இருக்கு இல்லையா. அதனால் சரின்னு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. அதுவும் நம்ம அஞ்சரை பெட்டி மாதிரி சாதா மாடலுமே இருந்தது. எனக்கு அதை விட இந்த மாதிரி புது மாடலாக இருக்கிறது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு. இது நல்லா தான் இருக்குது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. நல்லா தான் இருக்குது. அந்த பாக்ஸ் மட்டும் ஒன்று கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு மூடிக்கணும். 2வது ப்ரெஸ் பண்ணி அழுத்தி மூடுற மாதிரி. இது இந்த இடத்துல தான் நான் இந்த பாக்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே டெய்லி யூஸ் பண்ணுற அஞ்சரை பெட்டியை நான் வச்சுப்பேன். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கடுகு எல்லாம் எடுப்போம். இது மசாலா ஐட்டம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோன்றனால அடியில் வச்சுக்கிட்டேன். இது உங்களுக்கு